மார்வல் யூனிவர்ஸ்ல ஹீரோவை எதிர்த்து வின் பண்ண 3 வில்லன்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது கில்மங்கர். இவர் எங்க ஜெயிச்சாரு? பிளாக் பந்தர் இவரை போட்டி போட்டு கொன்னாருல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கில்மங்கரோட நோக்கம் என்னவா இருந்திருக்கும்னா, டிச்சாலாவை கொல்றதோ இல்ல ஒகாண்டாவை ரூல் பண்றதோ இல்ல, ஒகாண்டால இருக்கிற வைப்ரேனியத்தை வெளி உலகத்துக்கு காட்டாம வச்சிருந்திருப்பாங்க. கில்மங்கரோட அப்பா இல்லீகலாத வெளியே சேல் பண்ணதால டிச்சாக்கா அவரை கொண்டு இருப்பாரு. கில்மங்காருக்கு இந்த ஒரே நோக்கம் என்னன்னா, ஒகாண்டால இருக்க வைப்ரேனியத்தை வெளி உலகத்துக்கு காட்டணுங்கிறதா. கில்மங்கார பிளாக் பந்தர் கொன்னதுக்கு அப்புறமா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு நாயா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பிளாக் பந்தரே வைப்ரேனியத்தை வெளி உலகத்துக்கு காட்டியிருந்திருப்பாரு. என்னதான் கில்மங்கார் இறந்தே போயிருந்தாலும் அவரோட நோக்கத்துல அவர் ஜெயிஸ்டார்னே சொல்லணும். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பேரன் ஜீமோ. அயன்மேன் கிரியேட் பண்ண அல்ட்ரானால சொக்கோவியால நிறைய மக்கள் இறந்திருப்பாங்க. அதுல பேரன் ஜீமோவோட ஃபேமிலியும் அழிஞ்சிருக்கும். இதனாலே சூப்பர் ஹீரோலாம் அடிக்கணும்னு கிளம்பினவரு பட் அவெஞ்சர்ஸ் டைரக்டா அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியாம புரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டா ஒரு பிளான போட்டு அசால்ட்டா அவெஞ்சர்ஸ் ரெண்டா பிரிச்சு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க வச்சிருந்திருப்பாரு. நம்பர் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேனா இருந்தா உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின், தோரோட அப்பா பேர் என்ன? மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்குது தேனோஸ். யூனிவர்ஸ்ல இருக்க பாதி பாப்புலேஷனை அசால்ட்டா அழிச்சிருந்திருப்பாரு. யூனிவர்ஸ்ல இருக்க பாப்புலேஷனை சமநிலையில வைக்கணும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸே எதிர்த்திருப்பாரு. தேனோஸை பொறுத்தளவுல அவெஞ்சர்ஸ் மட்டும் எதிர்த்து இந்த ஒரு விஷயத்தை செய்யல, யூனிவர்ஸ்ல இருக்க கால் லெவல் கேரக்டர் எதிர்த்து தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கஷ்டப்பட்டு அவெஞ்சர்ஸ் அவரை கொண்டிருப்பாங்க. அப்புறம் ரைட் ஆள விடுங்க, நாளைக்கு பார்க்கலாம்.